அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அண்ணன் சுட சுட தாளிக்கறி குழம்பு வந்து கொடுத்துட்டு போனாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து ஹந்திரினா தஞ்சாவூர் சைடில் வந்து பலவு சோறு தான் கொடுப்பாங்க. இது புதுக்கோட்டை ஸ்பெஷல் வந்து தாளிக்கறி குழம்பு தான் வந்து கொடுப்பாங்க. சரியாக இருக்கும்னு நினச்சி ஒரு சின்ன குக்கரில் ஊற்றுனா அது வந்து வழியே வந்துடுச்சு. அன்றைக்கி இன்ஸ்டாமார்ட்டில் பார்த்திங்கன்னா செம்ம ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. கவின்ஸ் மில்க் ஷேக்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 18 ரூபா அப்படின்ட்டு சரின்ட்டு அதில் ஒரு 10 பீஸுக்கு மேலே வாங்கினோம். சக்காச்சக் பிராண்டில் பார்த்திங்கன்னா இந்த பக்கெட் ஸ்பின் மாப் வாங்கியிருந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா செம்ம ஆஃபரு. ஜஸ்ட்டு 499 ருபீஸ் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் என்னோடய சிஸ்டரும் ஒன்று கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ஒன்று வாங்கிட்டேன். இதில் வந்து வீடு துடைக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரின்ட்டு எனக்கு வந்து சமையல் பண்ணுற வேலை இல்லையா, சரின்ட்டு வீடு துடைக்க ஆரம்பித்தாச்சு. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாப் மாதிரி இல்லை. இதில் துடைக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது. வீடு துடைக்கிற வேலையே பார்த்திங்கன்னா ஒரு மலப்பாக இருக்கும். இதில் துடைக்கிறப்ப அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாப்பு பார்த்திங்கன்னா 360 டிகிரி வரைக்கும் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம வந்து கட்டில் கடையில் நம்ம குனிஞ்சு துடைக்கணும் அவசியம் இல்லை. இது அழகாக வந்து பெண்ட் ஆகும். ஸோ நம்ம ஈஸியாக துடைச்சி எடுத்துடலாம். வீடெல்லாம் துடைச்சி விட்டு வெறும் சோறு மட்டும்தான் வடிச்சிருந்தேன். இந்த குழம்புக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லைங்க. இந்த கறியை தொட்டுக்கிட்டே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த குழம்பு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதை வந்து தூளானோ பொடியானோ எப்படி வேணாலும் சொல்லலாம். என்ன தான் நம்ம வீட்டில் இந்த குழம்பு செஞ்சாலும் நிறைய கறி போட்டு செய்கிறப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் போச்சு.